அனைவருக்கும் வணக்கம். பையிங் சீக்ரெட்ஸ்ல நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல ப்ராஃபிட் நான் சொல்ல போறது இல்லை, ஏன்னா எல்லா வீடியோலும் ப்ராஃபிட் நான் காமிச்சிட்டேன். இதுல நான் ஒரு 2 விஷயம் நான் டீச் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்ல நம்ம சக்சஸ் பண்ணணும்னா டெக்னிக்கலை யூஸ் பண்ணாம நம்ம சக்சஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா? நாங்க பேசிக்கலா இந்த கோட் கிரியேட் பண்றதுக்கு இங்க பாருங்க, ஆப்ஷன் பையிங் செல் இண்டிகேட்டர் எத்தனை வெர்ஷன் பாருங்க. இந்த ஃபோல்டர் ஃபுல்லா இருக்கும். 119 வெர்ஷன், 120 வெர்ஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். மல்டிபிள் டைம்ஸ் நாங்க பேக் டெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு பேராமீட்டர் மாத்துறது, இன்னொரு பேராமீட்டர் மாத்துறது, ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணி ஏன்னா எங்களுக்கு தப்பான என்ட்ரி வரும், தப்பான எக்ஸிட் வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட 120 டைம் நாங்க ஃபெயில் ஆகி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபெயில் ஆகியும் இல்லை, அது நாங்க 10வது வருஷத்துலயே நாங்க சக்சஸ் பண்ணிட்டோம். ஆனா அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு நாங்க இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பாருங்க, நம்ம 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு ட்ரெண்ட், ரெண்டாவது லிக்விடிட்டி. ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டி அப்படின்றது நம்ம கண்டிப்பா எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த 2 விஷயத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ரெண்ட் அண்ட் லிக்விடிட்டிய நம்ம இண்டிகேட்டர்ல எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா, இங்க பாருங்க, லைவா சிக்னல் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த லைன் இந்த ஹரிசாண்டல் பிளாக் கலர் லைன் ஒரு லிக்விடிட்டி லைன். சிக்னல் வந்திருக்கு, இந்த லைனுக்கு மேல போகுது, அப்ப இதுக்கு கீழே வரமாட்டான். இந்த ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இந்த லைன் கிரீன்ல இருக்கு. சரியா? இந்த லைன் கிரீன்ல இருந்தா ட்ரெண்ட் கிரீன் ட்ரெண்ட். இப்ப பாருங்க, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இங்க லிக்விடிட்டி எங்க கிரியேட் ஆயிருக்கு? இங்க கிரியேட் ஆயிருக்கு. இங்க செல் அடிச்சவன் நேரா லிக்விடிட்டி எடுத்துட்டு அப்படியே எப்படி கீழே வந்திருக்க பாருங்க. புரியுதுங்களா? அப்ப இதுக்கான லிக்விடிட்டி லைன் இந்த இருக்கு. அப்ப இதை கிராஸ் பண்ணி போக முடியல அவனால. எல்லாம் கவனிங்க, இங்க பை சிக்னல் வந்திருக்கு, ஆனா அவனால ஏன் தாண்டி போக முடியல. இங்கதான் லிக்விடிட்டி இருக்கு. அப்ப நம்ம கவனமா நம்ம வாங்கும் போது இதெல்லாம் கவனிக்கணும். சரிங்களா? நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் பை செல் 2 பண்ணாலுமே வின்னு தான். ஆனால் நம்ம இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கினோம்னா 100-200% நம்ம வின் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இது ஒரு லிக்விடிட்டி லைன், பை கிரியேட் ஆயிருக்கு, அப்ப டார்கெட் மீட் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இது ஒரு லிக்விடிட்டி லைன், இங்க பை கிரியேட் ஆயிருக்கு, அப்ப நம்ம வாங்கலாம். நம்ம பை செல்னாலே வாங்கலாம். இருந்தாலும் நம்ம ட்ரெண்ட் பாருங்க, டவுன் ட்ரெண்ட், ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுது. இங்க வரைக்கும் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பால், ரெட் பாலும் ரெட் செல் லிக்விடிட்டி. அப்ப நான் மார்க்கெட்டை பார்த்தோன்னே சொல்லிடுவேன், மார்க்கெட் கீழே விட போகுது. புரியுதா? இங்க பாருங்க, இது டவுன் ட்ரெண்ட், லிக்விடிட்டி லைனு, மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு. இது அப் ட்ரெண்ட், லிக்விடிட்டி வரல, மார்க்கெட் மேல போல ரொம்ப. சரிங்களா? நிறைய காரணம் இருக்கு. லிக்விடிட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இங்க பாருங்க, இது லிக்விடிட்டி, இங்க பை நடந்திருக்கு.
மேல